ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டுக்கு புது டிவி வந்திருக்கு. அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி டிவி வந்து நாங்கள் செவுத்தில் மாட்டியாச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்கு வேண்டி காட்டுறேன். நான் வந்து லேட்டாக வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறனால என்னால் பார்க்க முடியல அவங்க செவுத்தில் மாற்றுறத. இது வந்து சாம்சங் டிவி, ஸ்மார்ட் டிவி. இது வந்து ஃபுல் ஹெச்டி டிவி, HDMI. இது வந்து T5 சீரீஸ். ஹைட் வந்து 108 சென்டிமீட்டர்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். சாரி, நான் டிவியை காட்டுறதுல இருந்துட்டு இன்ட்ரோ கொடுக்கவே மறந்துட்டேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. பாருங்க திருப்புங்க நீங்கள் திருப்புங்க அதில் நாளைக்கு வந்து இப்போ வாங்க இதுக்குள்ளே என்ன நெட்டுன்னு பார்க்கலாம். டிவி ஆல்ரெடி செவுத்தில் மாட்டிட்டோம். இந்த டிவியோட வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தனியாக ஒரு வால் மவுண்ட் வாங்கினோம். வால் மவுண்ட் தனியாக ஒன்று வாங்கினோம். இது வந்து ஓப்பன் பண்ணி காட்டணும். அடுத்து 2 ஸ்டாண்டு கொடுத்துருந்தாங்க. இது வந்து அந்த ஸ்டாண்டு மாட்டுறதுக்கு. இது அது பேர் தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது 2 ஸ்டாண்டு. அப்புறம் தெர்மாக்கோல். அந்த டிவி ஸ்க்ரீனை வந்து சேஃபாக வைக்கிறதுக்கு வேண்டி இந்த இது கொடுத்துருக்காங்க. இதில் அப்படியே போட்டு எல்லாத்தையும் சுற்றி போடலாம்ல. இது வந்து நார்மலான வால் மவுண்ட். நீங்கள் கேட்கலாம், நார்மலான வால் மவுண்ட் இருக்கும்போது நீங்கள் ஏன் புதுசு வாங்குறீங்க? ஒருவேளை இந்த டிவியில் யூஎஸ்பி மாற்றணும், இல்லை கர்சர் பிளேட் இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் மாற்றணும்னா கை உள்ள ஒரு பத்தாது. அதனால தான் புதுசாக வால் மவுண்ட் வாங்கினது. இதெல்லாம் உள்ளே போட்டு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை உள்ள. அப்படி இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிடுறேன். இது வந்து மாட்டுக்கு இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதுதான் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ டிவியில் இருக்க ஃபியூச்சர்ஸை பார்த்துக்கலாம். இப்போ டிவியில் இருக்க ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இதுதான் நம்மளோட புது டிவி. இது வந்து 42 இன்ச். இதுவே எனக்கு பாதி ஹைட் வந்துடும். 42 இன்ச்சுன்றேன். இப்போ வந்து வால் மவுண்டோட ஸ்பெஷாலிட்டி ஒன்று பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் டிவி ஃப்ரண்ட்டில் இழுக்கிறேன் பாருங்க. எவ்வளோ வேணால் முன்னாடி இருக்கலாம். இதுதான் இந்த வால் மவுண்ட்டு வாங்கிறதுக்கான காரணமே. இப்போ பின்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துடுச்சு. இப்போ நான் திரும்பவும் பின்னாடி வச்ச இடத்துக்கே வைக்கிறேன்.
ரொம்ப ஈஸியாக முன்னாடி நகர்த்திக்கலாம். நமக்கு வேணும்னா சைடில் வந்து யூஎஸ்பி போடுறதுக்கு வேண்டியதாக இது செட் பண்ணாங்க. அது காட்டவே மறந்துட்டேன். இப்படி உங்களுக்கு தேவையான அளவு ஃப்ரண்ட் சைடு இழுத்துட்டு இங்கே வந்து யூஎஸ்பி போடலாம். அங்கே யூஎஸ்பி போட்டுட்டு திரும்பவும் பழைய மாதிரியே செட் பண்ணிடலாம். கேமரால பார்க்கறதுக்கு வேணா இது ஃபோன்ல பார்க்கறதுக்கு வேணா சின்னதா தெரியலாம், பட் நேர்ல பெருசாவே இருக்கு. இந்த ரிமோட் ரிப்பேர் ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த ரிமோட் உடைஞ்சா 10,000 ரூபாய். ஆனா புது ரிமோட் வாங்கணும்னா அதுதான் இந்த ரிமோட்டை தொடரவே பயமா இருக்கு. வந்து இப்போ நான் ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ற பாருங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. சாம்சங் டிவி பிளஸ், ஹாட்ஸ்டார், ஆப்பிள் டிவி, யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ்னு நிறையவே இருக்கு. கூகுள் அசிஸ்டன்ட், அலெக்சா, இந்த மாதிரி அமேசான் பிரைம், அப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட், அலெக்சாலாம் இருக்கு. ஆனா கூகுள் அசிஸ்டன்ட், அலெக்சாக்கெல்லாம் அக்கௌண்ட் வேணும். கூகுள் அக்கௌண்ட் நம்ம நார்மலா ஃபோன்ல வச்சிருக்க மாதிரி தான் அதுலயும் அக்கௌண்ட் வேணும். நான் செட்டிங்ஸ் போயிட்டு நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்றேன். நான் வந்து ஃபோன்ல தான் வீடியோ எடுக்கிறேங்கிறதுனால ஃபோன்ல ஆன் பண்றேன். உங்களுக்கு காட்ட முடியல, சாரி. பார்த்தீங்கன்னா தெரியும் கனெக்டடுன்னு காட்டுது. இப்போ நான் வந்து சாம்பிளுக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நிற்கிறது வந்து ஆடு, கேமிங் ஆடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கேமிங் ஆடு தான். இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் வருது. இங்கே மேலே சர்ச் பட்டனும் இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னா கீபோர்டும் வருது, மைக் இதுவும் வருது. நான் வந்து ஸ்டார்டிங்கில் மைக்கு எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் மைக் வந்து ஒர்க் பண்ணணும்னு. அப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு மைக் செக் பண்ணோம், நல்லாவே வந்துச்சு. இப்போ நான் வந்து நம்ம சேனல்லையே சர்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம சேனல் மாதிரியே நிறைய சேனல் இருக்கும் போல இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் 2 வீடியோ தான் போட்டிருக்கோம். இனி தான் நிறைய வீடியோஸ் போட போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் சப்ஸ்கிரைப் ஆகாது. ஏன்னா சைன்இன் பண்ணல நான் இன்னும். அதனால் நான் அப்படியே வெளியே வந்துடுறேன். இன்னொரு விதமாகவும் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணலாம் டிவியை. அது வந்து A20க்கு மேலே இருக்க சாம்சங்கில் A20 சீரீஸ் இருக்கும்ல. இப்போ வந்து எங்கள் ஃபோன் வந்து A21s அப்படிங்கிறனால நம்ம சாம்சங் ஃபோனில் வந்துட்டு ஸ்மார்ட் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நெட்வொர்க் கீழே தான் இருக்கும். எங்கள் ஃபோன் வந்து A21s நெட்வொர்க் பட்டன் கீழே தான் இருக்கும். அது கீழே வந்து ஸ்மார்ட் வியூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நம்ம ஃபோனில் தெரியுற டிஸ்பிளே அப்படியே டிவிலையும் தெரியும். நான் வந்து அப்படியே ஆன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு காட்ட முடியல, சாரி. பார்த்துட்டீங்கன்னா இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன் பாருங்க. கனெக்ட் பண்ணிட்டேன். ஸ்க்ரீனில் டிவி தெரியுது. நான் வந்து தெரியுதா, நான் வந்து வீடியோ எடுத்துட்டு வந்து சாட்ச் லேண்ட்ஸ்கேப்ல எடுக்கிறதுனால நான் சைடுல டிவில வந்து இப்படி தெரியுது. ஒருவேளை போர்ட்ரேட் எடுத்திருந்தா டிவி வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.